ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ யூனிவர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ராகி புட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ராகியை எப்படி செஞ்சு பாருங்க, திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ராகி புட்டு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும். ஆல்ரெடி ராகியை வச்சு ராகி கூழ் எப்படி செய்யறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் உங்களுக்கு வேணும் ஐகான்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கலாம். கடையில வாங்கினதா இருந்தாலும் சரி, வீட்டுல அரைச்ச மாவா இருந்தாலும் சரி, ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லயே நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. நம்ம கரெக்டான பக்கத்துல தான் மாவு பிசைஞ்சிருக்கோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதே மாதிரி கொல்கட்டை ஷேப்ல பிடிச்சு பாருங்க. மாவு பிசையும் போதே அங்கங்க கட்டிகள் வரதா செய்யும். அதெல்லாம் ரெண்டு கையை வச்சு நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். நல்லா உதிரியா வரணும். வேலை பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா ஒரு பெரிய ரோல் வச்ச ஜெல்லாடையை எடுத்து நல்லா ஜெலிச்சுக்கோங்க. இந்த புட்டு மாவை அப்படியே ஒரு இட்லி தட்டுல மாத்திட்டு இது கூடவே துருவி வச்ச தேங்காயும் நல்லா வறுத்து பொடி பண்ண வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். கூடவே நாட்டு சர்க்கரையும் சேர்த்து காட்டன் துணியை மேல போட்டு நல்லா மூடி ஆவி காட்டிக்கலாம். மேல கண்டிப்பா ஒரு துணியை போட்டு விடுங்க, அப்பதான் நீராவிலாம் பட்டு புட்டு வீணாகாது. இப்போ 15 மினிட்ஸ் மேல ஆயிடுச்சு. பாருங்க புட்டு எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்ட்டு. புட்டு நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்க கையில கொஞ்சமா மாவு எடுத்து நான் காமிக்கிற மாதிரி திரட்டி பாருங்க. மாவு நல்லா நூல் மாதிரி வரணும். அப்படி நூல் மாதிரி வந்துச்சுன்னா புட்டு ரெடின்னு அர்த்தம். அவ்வளவுதான், புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸ்மெல் அவ்வளவு அருமையா இருக்கு. நான் சொன்ன மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம்.